ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, சீரடியிலிருந்து இந்த சாயப்பா நேரடியாகவே உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்பொழுது இந்த நிமிஷம் நீ மனசுல என்ன நினைச்சாலும் அதை நான் அப்படியே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ கேட்டதை எல்லாம் மறுநொடியே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னா நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் சில விஷயங்களில் எதுவும் பதில் பேசாமல் நீ பொறுமையாக போகிற. இவங்கக்கிட்ட வாதாடுவதை விட அமைதியாக போயிடலான்ற அந்த பொறுமை உனக்குள்ளே வந்துருச்சு பார்த்தியா? இப்படி அமைதியையும் பொறுமையும் உன் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்து உன்னை பக்குவப்படுத்தினதுனால தான் இனிமேல் உன் கையில் எதை வேணால் கொடுக்கலான்னு முடிவு செஞ்சு உன்னை தேடி வந்திருக்கேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்கக்கிட்ட போய் பெரிய பொறுப்பையும் பெரிய வாய்ப்புகளையும் கொடுக்க முடியாது. அவங்க அலட்சியமாக அதை தவற விட்டுருவாங்க. ஆனால் சின்ன பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு நிறைய பக்குவம் வரும், நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்குவாங்க, கவனமாக இருப்பாங்க. அப்படிதான் என் அன்பு சிறு பிள்ளையான உனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்தேன். நீயும் அது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போ பொறுமையான ஆளாக மாறிட்ட. இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. சில மனிதர்கள் இருப்பாங்க, எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் அதை கேட்காம அதைப்படி நடக்காமல் அலட்சியமாக இருப்பாங்க. ஆனால் கஷ்டப்பட்டும் போது அவங்களுக்கு புத்தி வந்து திருந்தி வழியில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே போலவே நீயும் கஷ்டப்பட்டு தான் திருந்துவேன்னு சொல்லாமல் நான் சொல்கிறத கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் நீ எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்து உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். உன் கூட இருக்கவங்க பிடிவாதக்காரங்களாக இருக்காங்க, அடம் பிடிக்கிறாங்க, தான் சொல்கிறது தான் சரின்னு பேசுகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீ வாதாடவே கூடாது என் தங்கமே. அதே போல் ஒரு சிலர் இந்த விஷயத்தை இப்படி தான் செய்யணும்னு முடிவு எடுத்துகிட்டு வந்து சும்மா உங்ககிட்ட கருத்து கேட்குறது போல் கேட்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீ எதையாவது சொன்னீன்னா இல்லை அது சரி வராது, இதுவரை சரி வராதுன்னு சும்மாவே ஏதாவது விவாதிப்பார்கள். அப்படி முடிவெடுத்துட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறவங்கக்கிட்ட நீ எதையும் சொல்லாமல் சரின்னு சொல்லிட்டு கடந்து போயிரு. நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன், நான் சொல்கிறது தான் சரின்னு சொல்கிறவங்கக்கிட்ட நீ பதில் பேசவே வேண்டாம். எப்போதும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற அந்த புரிதலோட வாழ பழகு. உனக்கு என்றும் நீங்காத துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதுங்கெல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன். எந்த விஷயத்திலும் தடுமாற்றம் கொள்ளாதே, தடமாறி போக நினைக்காதே. உனக்கான அனைத்தையும் சரி செய்யவும் உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான அனைத்தையும் நல்லபடியாகவே நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. எப்போதுமே வாழ்க்கையில் நீ நினைக்கிறது, ஆசைப்படுறது, கேட்குறது எல்லாமே உன் கூடவே இருக்கும்னு நினைக்காத. சில விஷயங்கள் ஒன்றை விட்டு ஒன்று பிரிஞ்சு போகும்போது தான் அது ஏன் நடக்குது, எந்த நல்லதுக்காக நடக்குதுன்றது புரிய வரும். பகல் பிரிந்து போகும்போது தானே இரவு வருவதை உன்னால் உணர முடியுது, இரவில் வாழவும் முடியுன்றதை உனக்கு உணர்த்துகிறது. அதே போல தான் இன்பம் பிரிந்து போகும்போது தான் துன்பத்தில் வாழ முடியும், சமாளிக்க முடியுன்ற அந்த தைரியம் உனக்குள்ளே வரும். உறவுகள் யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் ஐயையோ அவங்க போயிட்டாங்களேன்னு வருத்தப்படாமல் உனக்காக உன் வாழ்க்கையை வாழணும்னு முடிவிடு. உன்னை நம்பி இருக்கிறவங்க, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நீ வாழும்போது உன் வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக மாறும். உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்படாதே. முடிஞ்சு போனதை கனவுன்னு நினச்சி மறந்து கடந்து வந்துடு. இனி நடக்க போகிறது தான் உன் வாழ்க்கை. நடக்க போகிறதை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டாமேன்னு செல்லமே. நீயா உன் இஷ்டத்துக்கு வாழணும்னா பணம் பெருசாக தேவைப்படாது. ஆனால் அடுத்தவங்களை போல் வாழணும்னு நினச்சின்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து அவங்கள போல் இவங்கள போல் வாழணும்னு யோசிக்காமல் உனக்கு பிடிச்ச வகையில் உயர்வாக உன் வாழ்க்கையை வாழ யோசி. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? முன்னெல்லாம் மனுஷன் வேலைக்கு போகணும், அதுக்கு சாப்பிட்டுட்டு தெம்பாக போகணுன்றதுக்காக சாப்பிட்டீங்க, சாப்பிட்றதுக்காக தான் வருமானத்தையும் சம்பாதிச்சிங்க. ஆனால் இப்போதெல்லாம் மனுஷன் காலையில் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதான்றதையே அவனுடைய வேலை தீர்மானிக்குது. நேரம் இருந்தால் 2 இட்லி, நேரம் இல்லாட்டி அதையும் சாப்பிடாமலேயே வேலைக்கு ஓடக்கூடிய மனிதர்களே, நான் ஒரு கேள்வியை கேட்கட்டுமா?
சம்பாதிக்கிறதுக்காகவா ஓடுறீங்க, அல்லது சாப்பிட்றதுக்காக சம்பாதிக்கிறீங்களா? சாப்பிட்றதுக்குன்னு ஆரம்பித்த வேலையும் வருமானமும் இப்போ அதை தாண்டி நேரத்துக்காக, வேலைக்காக, அடுத்தவங்களுக்காக ஓட ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. முதல்ல உன் உடம்பு ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கோ. உடல் ஆரோக்கியம் இல்லாட்டி இங்கே ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க, உன் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது என் செல்லமே. நேரத்துக்கு சரியாக சாப்பிட்டு உனக்கான வேலைகளையும் நீ சரியாக செஞ்சினா தானே, எல்லாத்தையும் சரி சமாதானமாக வச்சுக்கிட்டா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். நடக்காது நீ நினச்ச காரியங்களை எல்லாம் உனக்காக சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். காலம் கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் நல்ல குணத்துக்கும் உன்னுடைய நல்ல மனசுக்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்தே தீருவேன். நீ வருத்தப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கிடாதே. அமைதியா இரு, பொறுமையா இரு. உனக்கான நல்லதையெல்லாம் நான் உரிய நேரத்தில் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். தேவையில்லாமல் தகுதி இல்லாத உன்னை பற்றி பேசுகிறவங்க கிட்ட எல்லாம் நீ யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக கஷ்டப்படாதே. உண்மையானவங்க, நல்லவங்க நீ செய்கிற செயலை வச்சு நீ எதுக்கு செஞ்சன்றதை புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் பொய்யானவர்களும் போலியானவர்களும் தகுதி தராதரவே இல்லாதவர்களும் உன்னை பற்றி 1000 விதத்தில் குறை சொல்லுவாங்க. உன்னை குறை சொல்லணும்னே பேசுகிறவங்க கிட்ட போய் நீ யாரும் நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனமாக இருக்கும் என் செல்லமே. உன்னுடைய இலக்கு என்னவோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினா போதும். உன் இலக்கை அடைவதற்காக நீ வேலை செய்யும்போது கண்டிப்பாக அதுக்குரிய வெற்றியை இந்த சாயப்பா உனக்கு கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். தனித்து நின்றாலும் துணிஞ்சு நிற்க பழகு. இந்த உலகம் நீ கொஞ்சம் கீழே இறங்கி போனினாலும் உன்னை காலில் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உனக்கு நீயே உயர்வாக நினச்சிக்கிட்டு எல்லா செயல்களையும் சரியாக சிறப்பாக செய்ய பழகு. அடுத்தவங்க காசு பணம் வசதின்னு இருந்தால் உனக்கு எதுவும் ஆக போகிறதில்ல. அடுத்தவங்க வசதியை பார்த்து தலை வணங்காதே. முதுமையை கண்டால், வயசானவங்களை பெரியவங்களை கண்டால் தலை வணங்கு. ஏன்னா வசதி சில பேருக்கு தான் வரும் போகும், ஆனால் முதுமை எல்லாருக்கும் வரும். இன்னைக்கு நீ பெரியவங்களை மதிச்சினா நாளைக்கு உனக்கு வயசாகும் போது அந்த மரியாதை உனக்கு கிடைக்கும் அல்லவா? நீ அடுத்தவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்கறது நல்ல விஷயம். ஆனால் ரொம்ப அதிக மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுத்தீங்கன்னா அவங்க உன்னை மரியாதை குறைவாக நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் யாருக்கிட்ட எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பழகணுன்றத நீ தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. யாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தலையில் தூக்கி சுமந்து வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்பட வேணாம். உன்னை உயர்த்தி விட இங்கே யாருமே ஆள் கிடையாது. நீயும் உயர்ந்த இடத்துல வசதியாகவும் இல்லை. உழைப்பை மட்டுமே தானே நம்பி ஓடிக்கிட்டு இருக்க. உன் உழைப்புக்கும் நீ செய்கிற முயற்சிக்கும் இந்த சாயப்பா உனக்கு கை கொடுத்து உதவி செய்கிறேன். எந்த விஷயமும் கையில் கிடைச்சதாலேயே அதை அலட்சியமாக நினைக்க வேண்டாம். அலட்சியமாக கையாள ஆரம்பிச்சிட்டினா கண்ணாடி பாத்திரமெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிடும். வாழ்க்கையில் எதையும் அலட்சியமாக கையாளணும்னு நினச்சினா அப்புறம் வாய்ப்புகள் அனைத்தும் தவறி நீ வாழ்க்கையில் நிராதரவாக நிற்க வேண்டியதாக ஆகிடுவேன்னு சொல்லுமே. எல்லா விஷயங்களையும் கவனமாக, ரொம்ப கண்ணும் கருத்துமா, நிதானமாக, பாதுகாப்பாக கையாள கற்றுக்கோ. தொடர்ந்து வாழ்க்கையில் ஏமாற்றங்களையே சந்திச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நல்ல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். புதிதாக வரும் துன்பமோ ஏமாற்றமோ துரோகமோ பெருசாக பாதிப்பை தரப்போவதில்லை என் செல்லவே. இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட, இப்போது இருக்கும் கஷ்டத்தை பெருசாக நினைக்காதே. கூடிய சீக்கிரம் இதையும் நீ கடந்து வந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுவேன். நீ கஷ்டப்பட்டாலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க, உன்னை நம்பி இருக்கவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு இந்த சாயப்பா ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. உனக்கான நல்லதையெல்லாம் நானே முன்னின்று சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய உனக்கு எல்லா விதத்திலும் நான் நல்லதை செய்கிறேன். கூடிய சீக்கிரம் காலம் உனக்கு சாதகமாக மாறும். காலம் செல்ல செல்ல உன் வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் விதத்தில் அமையுவேன் செல்லவே. வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும், கொஞ்ச நேரம் சுகமாக இருக்கும், கொஞ்ச நேரம் நல்லா இருக்குன்றதுக்காக எந்த தவறான விஷயங்களையும் செஞ்சிடாதே. ஏன்னா வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட நிம்மதி அவசியமானது. தற்காலிக சந்தோஷத்துக்காக
நிரந்தரமாக நிம்மதியை கெடுக்கக்கூடிய, பிரச்சனையை கெடுக்கக்கூடிய விஷயங்களை நீ ஒருபோதும் செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியாரு. எதுவும் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்குமோ, நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்குமோ, நல்ல பழக்கமோ அதை மட்டும் நீ பின்பற்றினா போதுமே செல்லமே. நீ இந்த பூமியில் எதுக்காக பிறந்திருக்கோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்க்கையை நீ சரியாக வாழும்போது உன் வாழ்க்கையும் உனக்கு சாதகமாக நல்ல விஷயங்களை நிச்சயம் நடத்தி கொடுக்கும்.